ஹல்லேலூயா. குட் மார்னிங். வாருங்கள், இந்த நாள் முழுவதும் ஏதோ சாயங்காலம் ஆலயத்துக்கு போய் ஜெபம் செய்துவிட்டு வருகிறது இல்ல. இந்த நாள் முழுவதும் ஆசையோடும் ஆவலோடும் கூட தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு சகாயம் அருளுங்க என்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாவதற்கு, இந்த அதிகாலை வேளையில் அனுதின தியானத்திற்காக ஆயத்தமா இருக்கீங்களா? வாருங்கள், ஜெபத்தோடு கூட தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த உலகத்தில் அநேக விஷயங்களுக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நம்மை எதிர்கொள்வதற்கு தேவையான அந்த ஆயத்தத்தை, நாங்கள் நடப்பதற்கு ஏதுவான அந்த ஆயத்தத்தை, உம்முடைய சந்நிதியில் காணப்பட்டு நீர் அருளுகிறவைகளை பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாட்கள்ல பாங்க, மனிதர்கள் ஒரே பரபரப்பா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சரி, மனிதர்கள் ரொம்ப பரபரப்பா எங்க கருத்தான் பார்க்கிறோம். பெரியவர்கள் முதற்கொண்டு பிள்ளைகள் வரைக்கும் டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. என்னங்க, பிஸி பிஸி பிஸி. பட் தேவனுடைய சந்நிதியில நாம் காணப்படுகிற போது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலனை, ஆரோக்கியத்தை, ஆனந்தத்தை, மன அமைதலை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் கலவரத்தோடு பரபரப்பா எதையோ செய்யணுங்கிற ஆசை இல்லாதபடி தேவனுடைய சந்நிதியிலே வந்து இருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் அவர் சொன்னதை செய்வதற்கும் ஆயத்தமாயிருப்பார்கள். அவர்களே பாக்கியவான்கள். ஆமாங்க, இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான வேலைகள் இருக்கு, அநேக தேவைகள் இருக்கு, அநேக கடமைகள் இருக்கு. மனிதன் என்றாலே அலட்சியமாக இருப்பது முடியாது இல்லையா? ஆனா அப்படிப்பட்டவங்களும் இருக்கதான் செய்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் வீட்டாருக்கும் குடும்பத்தாருக்கும் சொந்த தேசத்துக்கும் கூட பாடுண்டாக்குறவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக இருப்பான். 37வது சங்கீதத்திலே பார்க்கும்போது 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் அமர்ந்து அவருக்காக காத்திருக்க வேண்டுமா? வெயிட்டிங். வெயிட்டிங் அப்படின்னாலே எரிச்சல் இல்ல, காத்திருக்கிறதுனாலே இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் உடனுடனே நடந்துடணும். அதுவும் தேவனுடைய சந்நிதிக்கு செல்கிற போது கூட அர்ஜென்ட்டா என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும்னு சொல்ற மாதிரி ஜெபம் பண்றோம் இல்லையா? நான் வந்துட்டேன் ஆண்டவரே, சண்டே அன்னைக்கு உடைய சந்நிதியில் இருக்கிறேன், பிரேயருக்கு அட்டெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் ஹாய் சொல்லிட்டு போற மாதிரி ஏதோ அவசர அவசரமா வந்துட்டு அவசர அவசரமா போறது இல்லைங்க. அது விசுவாசிகளின் சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட அது வேதனையை தருகிறது. நாம் அவருடைய சந்நிதியில் பொறுமையோடு காத்திருக்கிற போது, அவருடைய சந்நிதியில் பொறுமையாய் அமர்ந்து நாம் விண்ணப்பம் செய்கிற போது, பெருசா இல்லதுன்னு தேவையில்லைங்க, மௌனமா வந்து அவர் சந்நிதியில் உட்கார்ந்திருந்தாலே போதுங்க. அவருடைய எண்ணத்தால் நம்முடைய சிந்தைகளை நிரப்புவார். நம்முடைய தேவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம் வாயில் உச்சரிக்கிற விதத்திலே செய்து விடுவார். அதுதானே ஆண்டவர் நம் பட்சத்திலே இருந்து விண்ணப்பம் செய்கிறவர். இதே சங்கீதத்திலே, அதாவது 37ஆம் சங்கீதத்தின் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். என்ன கிடைக்கும் சும்மா தேவனுடைய சந்நிதியில மௌனமா உட்கார்ந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ காத்திருப்பாய் என்றால், அவருடைய வழிகளின்படி நீ நடப்பாய் என்றால், பூமியையே சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் உன்னை உயர்த்துவார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்றால் ஏதோ ஏக்கர் கணக்கில் பூமியை சுதந்திரமாக்கிக் கொள்வதல்ல. பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ அவைகளை அனுபவிப்பதற்கும் ஆனந்தப்படுவதற்கும். உண்மையாகவே தாங்க, ஒரு முறை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பூமியிலே வைத்து இந்த பூமியிலே மனிதனை வைத்தார். இன்று
நாம் உண்ணுகிற ஆகாரமாயிருந்தாலும், உடுத்துகிற வஸ்திரத்தின் ஆதாரமாயிருந்தாலும், நமக்கு தேவையாயிருக்கிற வெள்ளியாயிருந்தாலும், பொன்னாக இருந்தாலும், எந்த உலோகமாயிருந்தாலும், இரும்பாக இருந்தாலும், வெண்கலமாக இருந்தாலும், டைமண்ட்ஸாக இருந்தாலும், எங்க இருக்குங்க? இதெல்லாம் எங்கிருந்து வருது? பட்டாடன்னு சொல்றோம், இன்னும் லினன் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே பூமியில இருந்தானே கிடைக்குது. நாம் உண்ணுகிற பருப்பு வகைகள், நாம் உண்ணுகிற அரிசி, கோதுமை, எத்தனை ஒன்னா ரெண்டா மனிதனுக்கு தேவையான, அவனுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா ஆகாரங்களையும் பூமியிலேயே அவர் வைத்திருக்கிறார். ஆனா கவனிங்க, இன்று மனிதன் அதை அனுபவிக்கிறதே கிடையாதுங்க. ஏதோ பேக்கெட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு, பேக்ட் பாட்டில்ஸ்ல வர ஜூஸ் அப்படின்னு எதையோ ஒன்று குடிச்சுக்கிட்டு, என்ன ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்ட கெமிக்கல்ஸோட கலந்த உணவை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு விதவிதமான நோய்க்கு ஆளாய் கிடக்கிறோம். சமைச்சு அழகாத வடிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்னைக்கு ரெடிமேட் ஃபுட்டுன்னு அதை வாங்கிக்கிட்டு சாப்பிடுவதனால அது எத்தனை ஆரோக்கிய குறைவுக்கு காரணமா இருக்குன்னு தெரியுமா? வேலையில சந்தோஷம் இருக்குங்க. வேலை செய்யறதுக்காகத்தானே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பழைய காலங்கள்ல இந்த வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலையை வாங்கி அதை வேக வச்சு காய வச்சு அது ஒன்னொன்னா உடைச்சு ஒரு கடலையா எடுத்து சாப்பிடும்போது அந்த மனிதனுக்கு தேவையான அயர்ன், இன்னும் அதுல இருக்கிற புரோட்டீன், இதெல்லாமே நமக்குள்ள போகும்போது நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கோம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் தூரத்தை போட்டு கெமிக்கல்ஸை போட்டு வளர்த்தெடுக்கிற பயிர்கள், அதாவது இன்ஸ்டன்டா நாம் எல்லாத்தையுமே சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். You cannot receive the blessings of God instantly. ஒரு பட்டன் அழுத்தினா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா அது அஞ்ஞானம். அவருடைய சந்நிதிக்கு சென்று அவருக்காக நீ காத்திருக்க வேண்டும். Wait on the Lord. அவர் அருளுகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணுங்க. அவர் பதில் சொல்லுகிற வரைக்கும் அவர் சந்நிதியில் காத்திருக்க வேண்டும். Your waiting time is never wasting time. அவருடைய சந்நிதியிலே காத்திருக்கிற நேரம் என்பது ஒரு காலமும் விருதா அல்ல, வேஸ்ட் அல்ல. யோசிங்க, நமக்கு ஏதோ தேவைன்னா ஆபீசர் முன்னால போய் எவ்வளவு நேரமோ காத்து நிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் இருக்கிறது, அதற்காக போய் கியூவில் காத்திருக்கிறோமே, டிக்கெட்ஸுக்காக காத்திருக்கிறோம், பேங்க் போனா கியூவில் நிக்கிறோம், எத்தனையோ ஆபீஸ்க்கு போய் காத்திருக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்னால மாத்திரம் வந்து காத்திருக்க முடியாதா? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அதிகாலமே எழுந்து மௌனமா காத்திருந்து பாருங்க. பூமியையே சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ அவருக்காக காத்திருக்கிற போது உன் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து வைப்பார். 4வது வசனமும் கூட, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ தேவனுடைய சன்னதிக்கு போனா மனமகிழ்ச்சியாயிரு. அவர்கிட்ட போனா வெறும் கையோடு உன்னை அனுப்புகிறவர் அல்லவே அல்ல. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருள் செய்வார். சோ இன்றிலிருந்து தினந்தோறும் தேவனுடைய சந்நிதியிலே காத்திருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 123ஆம் சங்கீதத்தில் பார்க்கிற போது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. கர்த்தர் நமக்கு இறங்குகிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்திருக்க வேண்டும். இரக்கமுள்ள தேவன், கருணையோடு இருக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற போது நாம் புதுபலன் அடைவோம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா புத்தகத்திலே நாம் பார்க்கிற போது 40வது அதிகாரத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், எடுத்துட்டீங்களாங்க? 40வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, you will be renewed in your strength. இழந்து போன மன அமைதலை திரும்ப பெற்றுக் கொள்வோம். உனக்கு இருக்கிற பலவீனத்தினாலே, ஸ்ட்ரெஸ்ஸினாலே உண்டாகிற எல்லா பலவீனத்திலிருந்தும், நாடி நரம்புகளிலே இருக்கிற அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற போது நிம்மதியாக you will be restored. புது பலனை பெற்றுக்கொள்வாய். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும்
சோர்ந்து போகார்கள். இன்றிலிருந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே ஒவ்வொரு நாளும் மௌனமாக காத்திருப்பதை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றை கேட்டதற்கு பிறகு அது ஆண்டவருடைய சித்தமா என்று தெரிந்து கொள்வதற்கு, அதாவது தேவன் உனக்கு இறங்கி அதை உனக்கு அருளுகிற வரைக்கும் நீ விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கட்டாயமாக தேவன் தம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு, தம்முடைய சந்நிதியில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையையே செய்வார். ஆபிரகாம் பிள்ளைப்பேருக்காக காத்திருந்தான். எத்தனை காலங்க! தன் வாழ்நாள் முழுக்க அவன் காத்துக்கொண்டேதான் இருந்தான். விசுவாசம் என்பதுதாங்க அது. நம்பிக்கைன்னா அதுதாங்க. விசுவாசம் இல்லாதவன் காத்திருக்க முடியாது. நம்பிக்கை இல்லாதவன் எதிர்பார்க்க முடியாது. விசுவாசம், நம்பிக்கை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை நாம் அடையவே முடியாது. இந்த காலை வேளையில நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? அதாவது நீங்க கடகட கடகடன்னு அப்படியே வார்த்தையிலே சொல்லிட்டு போற ஜெபத்தை குறித்து நான் இங்க கேட்கல, கவனிங்க. தேவனுடைய சந்நிதியில at the quiet time, தேவனுடைய சந்நிதியிலே தன்னந்தனியாக எதையும் யோசிக்காமல், எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாமல், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு, இங்கேதான வாசிச்ச 37ஆம் சங்கீதம், அதிலே நாம் பார்த்தோம் அல்லவா, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, 5வது வசனம், சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு நம்பிக்கையோடு காத்திரு. அவரே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்தித்து உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். உன் கண்ணீரை அவர் துடைத்து விடுவார். நீ புது பலனை பெற்றுக்கொள்வாய். இந்த உலகத்திலே சில விஷயங்களுக்காக நாம காத்திருந்து 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 ஒருவேளை சலிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சந்நிதியில் எவ்வளவு அதிகமாய் நீ காத்திருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாய் புது பலனை பெற்றுக்கொள்ளுவாய். யோபுவை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்ல? யோபு பொறுமையோடே கூட காத்திருந்தான். தன்னுடைய பாடுகளை காண்கிற தேவன் அந்த பாடுகளிலிருந்து அவனுக்கு ரிலாக்ஸேஷன் தர்ற வரைக்கும் விசுவாசத்தை விடாமல் பொறுமையோடே கூட காத்திருந்தான். உனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று, நியாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படாத. அனாவசியமா மனிதர்களை சார்ந்திருக்காத. உன் பட்சமாய் நெருக்கிற உன் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உன் தலை உயரும்படி அவர் செய்வார். நீ எங்கே இலட்சியை அடைந்தாயோ அங்கே உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க? எந்த இடத்தில் மனிதர்களுக்கு நீ ஒரு கேலி பொருளாக தோன்றினாயோ அந்த இடத்திலேயே உன்னை அந்த மனிதர்கள் உன்னை கண்டு என்று ஆச்சரியப்படத்தக்க வகையிலே செய்கிற தேவன் அவர். நீயே எதையோ சாதிக்கலாம் நினைக்கிற போது தேவனை பார்க்கவே முடியாது. எனக்கு பலம் இருக்கு போதும் அப்படிங்கும் போது தேவனுடைய உதவி உனக்கு எதுக்கு இல்லையா? அதனாலதான் நாம் உதவியற்றவர்களாக அவருடைய சமூகத்திலே காணப்படுகிற போது அவருடைய சகாயம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் உபவாச கூடுகையில் நாம் அநேகருக்காக விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் கூட ஜாயின் ஆகலாம். இன்று இரவு 9 மணிக்கு கல்வாரி சர்ச்சில் நடத்தப்படுகிற உபவாச கூடுகை லைவில் தரப்படவிருக்கிறது. எத்தனையோ பாரங்களை அநேகர் எங்களோடு ஷேர் செய்கிறார்கள். நாம் காத்திருந்து ஜெபிக்கிற போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதை அநேகர் தங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸில் ஷேர் செய்வதை நாம் பார்க்கிறோம். உங்க விண்ணப்பங்களை மனிதர்களிடத்தில் சொல்லி 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 சலிச்சு போயிருக்கீங்களா? உங்கள் சிக்கல்களை நீங்களே தீர்த்துக் கொள்ளலான எவ்வளோ தடவை முயற்சி செய்து அதில் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ என்னவோ? இன்று உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய தேவைகள் என்ன? வேறு காரியங்கள், உங்கள் பணியில் இருக்கின்ற பாரங்கள் என்னென்ன? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் வைங்கள். தேவன் இந்த விஷயத்தில் எனக்கு சகாயம் அருளுங்க, இந்த விஷயத்தில் என்ன விடுவீங்க, இந்த விஷயத்தில் எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று அவரிடத்தில் கேட்டு அமைதியா இருங்க. கேட்டுட்டு எதிர்பாருங்க, கேட்டுட்டு காத்துருங்க. அவர் ஏற்ற வேளையிலே அவர் செய்ய வேண்டியவைகளை சீக்கிரமாகவே செய்து விடுவார். நாம் தாமதிக்கிறார் என்று நினைக்கிறோம், ஆனால் அவருடைய திட்டம் வேறாயிருக்கிறது அல்லவா?
நீ தாமதம் என்று நினைக்கிறாய், ஆனால் என் வேளை இன்னும் வரவில்லை என்ற அந்நாளிலே விருந்திலே சொன்னதைப் போல அவருடைய வேளை வருகிற போது நேர்த்தியாக எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்வார் என்ற விசுவாசம் உனக்கு வேண்டுமென்றால், அவர் சகாயம் வேண்டுவதற்கு நீ காத்திருந்தால் அற்புதங்களை காண முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. மனிதர்களையே சார்ந்திருந்து விட்டோம் அப்பா. உமக்காக நேரம் ஒதுக்காமல் இந்த உலகத்திலே பரபரப்பாய் நாங்களே ஏதோ முயற்சி செய்து கொண்டு ஒன்றுமில்லாதவர்களாய் ஆகிவிடுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிற போது, என் தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார், நான் அவரிடத்தில் தான் விண்ணப்பம் பண்ணுவேன், அவருடைய சந்நிதியில் நான் காத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவா என்றார். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியிலே வந்து எப்பொழுதெல்லாம் நீர் உம்முடைய சகாயங்களை எங்களுக்கு அருளிச் செய்கிறீரோ அதற்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிறதற்கு, நீர் மட்டும் செய்த உதவிகளுக்காக நன்மைகளுக்காக உம்மை துதித்து கொண்டாடுகிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100000088 என்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வையுங்கள். அவைகள் எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அற்புதத்தை காண முடியும். நாளை காலை இதே அனுதின தியானத்திலும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் அனைவரோடும் துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26 அன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26 முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.